குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கதேசத்தில் நடந்த மாணவர் கிளர்ச்சியால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை துறந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். தற்போது வங்கதேசத்தில் பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் ஆட்சி நடக்கிறது. அங்கு போராட்டம் நடத்திய இஸ்கான் முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மாணவர் கிளர்ச்சி ஆரம்பித்தது முதல் வங்கதேசத்தில் கோயில்கள் மற்றும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது. புதிய அரசு அமைந்த பிறகும் இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்வதால் இந்தியா அதற்கு கண்டனம் தெரிவித்தது. வங்கதேச விவகாரத்தில் இந்தியா நேரடியாக களமிறங்கி இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென குரல்கள் எழுந்தன. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வரும் இந்தியா வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. இந்தியா வங்கதேசத்துக்கு அருகில் உள்ள மியான்மரில் இராணுவ ஆட்சி நடந்து வந்தது. அங்கு இராணுவத்துக்கும் உள்ளூர் கிளர்ச்சி குழுவான அரகன் ஆர்மிக்கும் இடையே பிரச்சினை வெடித்தது. இதில் அரகன் ஆர்மி வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதாவது மியான்மர் முழுவதும் இப்போது அரகன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அரகன் ஆர்மியை சேர்ந்தவர்கள் புத்த மதத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் ஆவர். மியான்மர் பிரச்சனையால் அங்கிருந்து லட்சக்கணக்கான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தற்போது வங்கதேசத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர். ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் வங்கதேசம் அகதிகளை ஏற்கும் நிலையில் இல்லை. அகதிகள் வருகையால் அங்கு பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. போதை கடத்தல், ஆட்கடத்தல் உள்ளிட்டவையும் அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்தியா மற்றும் சீனாவிடம் உதவி கேட்கும் மனநிலைக்கு வங்கதேசம் வந்துள்ளது. இதை வைத்து வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு முடிவு கட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது குறித்து ஆலோசனை நடத்த அஜித் தோவல் சில தினங்களுக்கு முன் சீனா சென்றார். அங்கு சீன வெளியுறவு செயலரை சந்தித்து மியான்மர் வங்கதேச பிரச்சினை குறித்து பேசினார். மியான்மரில் அதிகாரத்தை கைப்பற்றிய அரகன் ஆர்மி இந்தியாவுடன் பேச்சு நடத்தும் மனநிலையில்தான் உள்ளது. ரோஹிங்கியா அகதிகள் குறித்து பேச்சு நடத்தி வங்கதேசத்துக்கு செக் வைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வங்கதேசத்தில் இனி இந்துக்கள் மீதான தாக்குதல் குறையும் என எதிர்பார்க்கலாம்.